ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குமா இது? 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 1 டம்ளர் ரவா, 1/2 டம்ளர் பால், 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 2 அச்சு வெல்லம் வச்சுருக்கேன். இந்த வாழை இலையில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்துக்கணும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சிடலாம். அதோட இந்த தேங்காயையும் போட்டோம். நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். தேங்காயையும் ஃபுல்லாக செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக செவந்தா போதும். போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்லம் போட்டிருக்கேன். இந்த தண்ணி ஆனால் போதும், தண்ணி பாவு இருந்தால் போதும். கரைஞ்சி வரட்டும். அதோட ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த பால் இருக்கு இல்லையா, அதை இந்த இதில் ஊற்றி பாருங்க, ஃப்ரை பண்ணி இதில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கலந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சா. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த கலந்து வச்சுக்கோங்க இல்லையா, பாலை கொஞ்சோண்டு ஊற்றி இந்த ஸ்பூனால் கலந்து விட்டுருணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதை இதில் போடணும். அது இதில் போட்டுணும். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கொஞ்சம் கெட்டியமானோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாழை இலையில் நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இதை வைக்கணும். அப்படியே இதை சுருட்டி அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். அடுத்தது இன்னொரு இலையும் இருக்குது, எல்லாத்தையுமே வச்சிடலாம். நல்லா ஒரு பால்கோவா வாசனை அடிச்சுட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு தரலாம். இங்கே பாருங்கள், ஸ்டீம் ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாமிக்கு நான் நிவர்த்தியம் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.